வணக்கம். ஒரு வழியாக 2024 போயிடுச்சு. 2025 பிறந்துருச்சு. எல்லோருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருஷம் நல்லா சுபமாக இருக்கட்டும், சுபிக்ஷமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறட்டும். ஒவ்வொரு வருடமும் போன வருஷம் அப்பாடா முடிஞ்சிருச்சு, புது வருஷம் பிறந்துருச்சு, இனிமேல் சந்தோஷமாக இருப்போம், இனிமேல் எல்லாருக்கும் நல்லது தான், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சந்தோஷங்களை பரிமாறும் பொழுது, பகிர்ந்துக்கும் பொழுது அது பல மடங்காக பெருகுது. வருத்தங்களை பகிர்ந்துக்கும் பொழுது அது பாதியாக குறையுது அப்படின்னு ஒரு பழைய பழமொழி இருக்குது. புதிய நாட்கள், புதிய துவக்கம், புதிய ஆரம்பம், புத்துணர்வோட இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் சந்தோஷங்களை இப்படி பகிர்ந்துக்கிறோம். ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடக்குது. மனிதர்களை பலவிதமாக பங்கு போட்டு வச்சுருக்கோம், பிரிவுகள் பண்ணி வச்சுருக்கோம், இனம் பிரித்து வச்சுருக்கோம். அதில் சாஸ்திர ரீதியில் பார்க்கும் பொழுது இவர்களை இணைப்பிரிக்கக்கூடிய வகைகளில் ரொம்ப முக்கியமாக 12 ராசிகளாகவும், 27 நட்சத்திரங்களாகவும், 28வது கூடுதல் நட்சத்திரமாகவும், 12 லக்கணங்களாகவும் இப்படி தான் நம்ம பகுத்து அவர்களுக்கான பலாபலன்கள் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு வருடத்துலேயும் என்னென்ன பலன்கள் இன்னாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சாஸ்திர விதி. அதில் முக்கியமான கிரகங்கள் நகரக்கூடிய நேரத்தில் அதை கிரக பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்கும், உலகத்தில் இப்படி நடக்கும், என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகள் நடக்குங்கிற ஒரு கணிதம். இதை முன்னோர்கள் நிறைய நூல்களில் சொல்லி வச்சுருக்காங்க. உலக ஜோதிடமாக பிருகஸ் சம்ஹிதை இது மாதிரியான மிகப்பெரிய நூல்கள்லாம் துல்லியமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எந்த யுகங்களுக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தின் டயரானது தேஞ்சிக்கிட்டே இருக்கும். பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதோட தன்மைகள் 100% அப்படியே இருக்காது. எந்த ஒரு காலத்துலேயும் பூமி தோன்றிய நாள்லேருந்து, பூமியில் உயிரினங்கள் ஜனித்த நாள்லேருந்து எந்த ஒரு நாள்லேயுமே இந்த நவகிரகங்கள் எல்லாம் முழுமை அடைந்து சூரிய மண்டலத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆரம்ப நாளோட முனை இருக்கு இல்லைங்களா? அதிலிருந்து எந்த ஒரு நாளுமே ஒரே மாதிரி இருந்ததில்லை. ஏற்கனவே இருந்த ஒரு தன்மை, ஒரு ராசியின் தன்மை, ஒரு கிரகத்தின் தன்மையை கொண்டு அது இப்படித்தான் நடக்கும்ன்ட்டு 100% நம்ம கணிச்சிட முடியாது. கும்பத்தில் இவர் இருந்தப்போ இந்த மாதிரி பலன், மீனத்தில் இருந்தப்போ இப்படிப்பட்ட பலன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷனாக ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாமே தவிர 100% எதுவும் பொருந்தாது. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள மனித மனம்ங்கிற மகா வஸ்து ஒன்று இருக்குது. இதோட மகா ஆற்றல் அப்படிங்கிறது உலக இயக்கத்தோட தொடர்பு கொண்டது, சூட்சமங்களோட தொடர்பு கொண்டது. ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நினச்சாலோ நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலோ மனித மனத்தை ஒரு மந்திரக்கோளாக பயன்படுத்தினா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. உளவியல் நிபுணர்கள் சொல்கிறதும், அந்த காலத்தில் பெரியவர்கள் மறைகள் மூலமாக சொன்ன விஷயமும் மனதை பதப்படுத்தி, மனதை பண்படுத்தி, அதன் மூலமாக மகாசக்திகளை அடையக்கூடிய விதங்களை, வழிவகைகளை தான் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணங்கள் மூலமாக நாம் நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை விதைச்சி, வளர வச்சு, அறுவடை செஞ்சு அதை பலனை அடையும் பொழுது வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இந்த வருடத்தில் இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அனுமானங்கள், கணிப்புகள். அது மகா பெரிய கணித நிபுணர்கள் என்ன சொன்னாலும் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கும். இப்போ சென்னையில் வெள்ளம், கன்னியாகுமரியில் இருந்தவங்க நியூஸாக பார்த்தாங்க. கன்னியாகுமரியில் வெள்ளம், சென்னையில் இருக்கவங்க நியூஸாக பார்க்குறாங்க. திண்டிவனம், விழுப்புரத்தில் எதிர்பாராத வெள்ளம் மற்ற மாநிலத்துக்காரங்க, மற்ற ஊருக்காரங்க நியூஸாக பார்க்குறாங்க. எங்கேயோ இத்தாலியில் புயல், எங்கேயோ சீனாவில் மழை வெள்ளம், இந்தோனேஷியாவில் பூகம்பம். இதெல்லாம் இயற்கையின் தன்மைகள் இருக்க தான் செய்யும். காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியதான். இயற்கையோட தன்மையை மனிதனால் முழுக்க மாற்ற முடியாது. இயற்கை சீற்றங்களோ, இயற்கையின் பாதிப்புகளோ வரக்கூடிய எல்லைகளிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக்க முடியும். அதற்கு தனிப்பட்ட ஜாதகமும் ஒட்டுமொத்த ஜாதகமும் சேர்ந்து இணை சேர்ந்து வரக்கூடிய ஜாதகத்தின் அமைப்பு, கிரகத்தின் அமைப்பு, இதன் மூலமாக சில பலன்களை அடையலாம். ஆனால் நம்ம சுற்றிய ஒரு போர்வையை, பாதுகாப்பு போர்வையை நாம் வளர்த்துக்க முடியும். அது நம்மளுடைய பக்தியினால், நல்ல எண்ணங்களால், சிந்தனையால், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பரஸ்பர உலகளாவிய
அனுகூலமான சாத்வீகமான சிந்தனையால் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முடியும். அதனால தான் வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன்கிறோம், வாழ்க வையகம்ங்கிறோம், எல்லாரும் நல்லா இருங்கங்கிறோம், வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம். காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் சொல்கிற வரைக்கும் எல்லோருக்குமான வாழ்த்துக்கள் தான். நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னுடைய நன்மையில் நான் அக்கறை வச்சுருக்கேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தினமும் குட் மார்னிங் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படித்தான் இந்த ஹாப்பி நியூ இயரையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதோட தொடர்ச்சியில் ஒவ்வொரு நாள்லேயும் நமக்கான நம்பிக்கையை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே போகும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இயற்கை சீற்றங்களை கூட நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறதா இங்கே ஒரு செய்தி. நடப்பது நடந்துதான் தீரும் அப்படிங்கிற தத்துவார்த்த ரீதியில் போகக்கூடிய நடப்பது நடந்து தான் தீரும் அப்படிங்கிற தத்துவார்த்த ரீதியில் வாழ்க்கையை கணிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறது ஒரு வகை. அப்படி நடப்பது தான் நடக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னா அடுத்த கட்ட செயல் நாம் செய்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கலாம், எந்திரிக்க வேணாம், வேலைக்கு போக வேணாம், அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேணாம், நடப்பது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி நடக்கும்? நம்மளுடைய முயற்சிகள் அடுத்த கட்டம் இப்படி நடக்கணும்னு ஒரு திட்டம் பண்ணி அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே போகும் பொழுது செயலுக்கான விளைவுகள் ஏற்படும். ஆனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சீரான செயல் திட்டத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தணும். அதற்கேற்ற விளைவுகள் அடுத்த கட்டமாக வரும். அதோட இறுதி நிலை நீங்கள் நினச்ச மாதிரி முழுமையாக கிடைக்காம போகலாம். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். 100% எல்லாருமே கணக்குலேயோ மற்ற சப்ஜெக்ட்லேயோ சென்டம் எடுக்கிறவங்க கிடையாது. எங்கேயோ யாரேனும் ஒரு சில பிழைகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சென்டம் எடுக்கிறவங்க இருக்காங்க. சென்டம் எடுத்தவர்கள் செய்த சரியான விஷயத்தை சென்டம் எடுக்காதவர்கள் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு சிறு புரிதலின்மை, பிழை, சறுக்குதல் எங்கேயோ இருந்திருக்குது. அப்போ அந்த அறிவின் தன்மையை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி வெளிப்படுத்துகிறோமோ அதற்கேற்ற செயல் விளைவுகள். அப்போ நடப்பது தான் நடக்கும் அப்படிங்கிறது சோம்பல் பட்ட மனதுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தத்துவமாக நான் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ தான் மாற்ற முடியும்? செயற்கையாக இயற்கையாக மனிதனோட மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் வலிமையோட ஒரு செயலை நினைக்கிறீங்களோ, ஆழ்ந்து பயிற்சி பண்ணுறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கேற்ற விளைவுகள் வெளி உலகத்தில் நடக்கும் அப்படிங்கிறதான் அடிப்படை ஆழ்ந்த புரிதல் தத்துவம், நடைமுறை தத்துவம். இதை எல்லாத்துலேயும் நாம் வந்து கடைப்பிடிக்கலாம். இதனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, எனக்கு ஒன்று நடக்கணும்னு நினச்சி நான் அதை செயல்படுத்தும் பொழுது எனக்கான பலன் நடக்குதுன்னா தனி மனிதன், தனி எண்ணம், தனி செயல். ஒட்டுமொத்த உலகம்ங்கிறது ஒரு தனி மனிதன் கிடையாது, கூட்டமைப்பு தானே. அப்போ கூட்டு மனிதர்களின் சிந்தனையும் நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னா கூட்டு மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகம் மிக அமைதியாக போகும், சந்தோஷமாக போகும், போர் இல்லாமல் போகும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும், கெடுதல் இல்லாமல் போகும், சமூகம் அமைதியாக போகும். ஸோ கூட்டு முயற்சிகள் முக்கியம். இந்த கூட்டு முயற்சிகளுக்காக எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து முயற்சி பண்ண முடியாது. நல்லவர்கள் எல்லாம் அதை தொடர்ந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லவர்கள் தீயவர்கள் நம்ம பிரிக்க வேண்டாம். நல்ல தன்மைகள் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலகம் வாழட்டும், எல்லாம் சீராக இருக்கணும் அப்படின்ட்டு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்போம். உலகம் நல்லாயிருக்கும். மனத்தளர்ச்சி வேண்டாம், வலிமையாக இருப்போம். வெற்று நம்பிக்கைகள் என்ன செய்யும்னா வெற்று நம்பிக்கைகள் கிடையாது. நம்பிக்கைன்னு சொன்னாலே அது வெற்றிடம் இல்லாத ஒரு விஷயம்னு தான் அர்த்தம். அதனால் தொடர்ந்து வலிமையாக அடுத்தடுத்து நன்மைகள் நடக்குங்கிற நம்பிக்கையோடையே இருப்போம். இதுதான் இத்தனை காலமாக இந்த உலகத்தை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த அழகான வாழ்க்கை இன்னும் அழகாகணும். இந்த 2025 அப்படிங்கிற 9ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய இந்த வருடம் மிகச் சிறப்பான சாதனைகளோட ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் ஒட்டுமொத்த உலகத்தோட மக்களுடைய வாழ்க்கையிலையும் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் தரட்டுன்ட்டு நான் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி இந்த வாழ்த்துக்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ சொல்லிக்கலாம், 2024 போயிடுச்சு, 2025 வந்துருச்சு, ஹாப்பி நியூ இயர்னு.